ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச 10 அனிமே, டாப் 10 மை ஃபேவரட் அனிமேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, நான் அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து நான் வெறும் ஆனிமே மட்டும்தான், மாங்காவை சேர்க்கலை, வெறும் ஆனிமே மட்டும்தான். அதுவும் நான் பார்த்த ஆனிமே மட்டும் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே நான் 10th வச்சிருக்க ஆனிமே எதுனா ப்ளூ லாக். ஃபுட்பால் அனிமே ப்ளூ லாக். இதோட கான்செப்ட்டே ஃபுட்பால் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே. எனக்கு ப்ளூ லாக்ல ரொம்ப பிடிச்சது இதில் வர கேரக்டர்ஸ் தான். இதில் ப்ளூ லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதே ஈகோன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் நடத்திட்டு இருப்பான். அது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ப்ளூ லாக்குன்ற இசாகிக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புவான். அந்த ப்ளூ லாக்ல கான்டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு. இசாகியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ளூ லாக் ஜாயின் பண்ணுவான். ஆனா அங்க போயிட்டு என்ன கதை அப்படின்னா, இதில சர்வே பண்ணா நீங்க ஃபுட்பால் விளையாடலாம். சர்வே பண்ணல, இல்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, ஃபுட்பால்ல இருந்தே நீங்க விலக வேண்டியது தான். உங்க வாழ்க்கையில ஃபுட்பால் கரியர்ல இருந்தே நீங்க விலக வேண்டியது தான் சொன்னோனே, இசாகி என்ன பண்ணுவான், அதான் ஃபர்ஸ்ட் செலக்ஷன், தேர்ட் செலக்ஷன், செகண்ட் செலக்ஷன், தேர்ட் செலக்ஷன் அந்த மாரி செலக்ஷன் போயிட்டே இருக்கும். நான் ஆனிமேல பார்த்தது இப்போதைக்கு செகண்ட் செலக்ஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. தேர்ட் செலக்ஷன்லாம் இன்னும் இருக்கு. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி எனக்கு இதில புடிச்ச கேரக்டர்ஸு ஒரு 5 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, இசாகி ஐச்சி, ரென்சுகே குனிகாமி, பாச்சிரா, நாகி அண்ட் பரோ. இந்த 5 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இதில. நான் 9th போட்டிருக்க ஆனிமே எதுனா, சோலோ லெவலிங். சோலோ லெவலிங்கில வெறும் 12 எபிசோடு தான் வந்திருக்கு. அந்த 12 எபிசோடுக்கே நான் டாப் 10க்குள்ள போட்டேன்னா, அப்ப பார்த்துக்கோங்க சோலோ லெவலிங் என்ன மாரி இருக்குன்றது. சோலோ லெவலிங் என்ன கதைன்னா, ஒருத்தன் சங் ஜின்வும் ஒருத்தன் இருப்பான். டஞ்சியான்குள்ளலாம் போயிட்டு மான்ஸ்டர்ஸ வேட்டையாடுறது தான் இவனோட இது. ஆனா என்னடான்னா, சோலோ லெவலிங்ல சங் ஜின்வுக்கு முதல்ல இது பண்ணவே தெரியாது. சண்டை போடவே தெரியாது. அவன் ஏதோ தானும் தான் போயிட்டுருப்பான். ஃபர்ஸ்ட்டு 2வது எபிசோட்ல சங் ஜின்வு போட்டு சொருவி இருப்பானுங்க. ஆனா, அதெல்லாம் இது பண்ணி சங் ஜின்வுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர வச்சு அவன் எஸ் ரேங்க் எப்படி போறான் அப்படின்றது தான். கடைசியில எபிசோட் 12ல அரைஸ். அந்த பவர் அவனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத எபிசோட் 12 பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, டீமன்ஸ் கூட சண்டை போடுவான். டீமன்ஸ் இல்ல, அது வந்து கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் மாரி அந்த மான்ஸ்டர் கூடலாம் சண்டை போடுவான்ல. இப்போ இந்த இந்த பவர வச்சு அவன் அரைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் கூடயே இருக்குங்க அந்த டீமன்ஸ்லாம், அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இவன் கூடயே நிண்டு, இவன் கூட நின்று சண்டை போடுங்க. யப்பா! அதெல்லாம் சரியான சீன் அதெல்லாம் அரைஸ்ன்றது. ஸோ, அந்த ஒரு காரணத்தினால சங் ஜின்வுன்ற ஒரு காரணத்தினால நான் சோலோ லெவலிங் 9த் ஸ்பாட்ல போறேன். ஸோ நம்ம 8த் பார்க்க போற ஆனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். என்னடா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்லாம் என்ன மாரி ஆனிமே நீ 8த் போட்டிருக்க அப்படின்னா, எனக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட புடிச்சது கொஞ்சம் இருக்கு. அதனால தான் நான் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ 8த் போட்டிருக்கேன். இது என்ன கதை அப்படின்னா, டோக்கியோல ஒரு கேங் டோமன் மஞ்சி கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும். அதோட லீடர் மைக்கி. அந்த கேங்ல ஒரு கூட்டாளிங்களா அதான் ஒரு கேங்னா இருப்பானுங்களே, அவனுங்களா சேர்ந்து அந்த டோமன் தான் இது அப்படின்றது தான் அங்க கதை. ஆனா, இவனுங்க மட்டும் இருக்க மாட்டானுங்க கேங். நெறைய கேங் இருக்கும். அந்த கேங்கெல்லாம் தோற்கடிச்சுட்டு இவனுங்க தான் கொஞ்சம் கெத்து அப்படின்றது தான். டோமன் அழிக்கிறதுக்கே நெறைய கேங் இருக்கு. ஸோ, இருந்தாலும் நம்ம டோமன் தான். நம்ம மைக்கி தான். இதுல என்ன ஸ்டார்ட்டிங் எப்படி வரும்னா, டாக்கிமிச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஃபியூச்சர்ல இருப்பான். பிரசன்ட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னா, இனாட்டா வந்து செத்துருவா திடீர்ன்ட்டு. இனாட்டா யாருன்னா, இவனோட லவ்வர். டாக்கிமிச்சியோட லவர் செத்துருவான். அந்த டைம்ல இனாட்டாவோட தம்பிய போயிட்டு பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இந்த மாரி செத்துட்டா அப்படின்னு. பார்க்க போமாட்டான். இவன் இவன் என்ன பண்ணுவான்னா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணலான்னு போகும்போது ஒருத்தன் வந்து தள்ளி விட்டுருவான் டாக்கிமிச்சிய. அந்த டைம்ல அவன் தம்பி தான் வந்து காப்பாத்துவான். இனாட்டாவோட தம்பி தான் வந்து காப்பாத்துவான். அந்த டைம்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, காப்பாத்த போற டைம்ல டாக்கிமிச்சி என்னடான்னா இங்க போயிடுவான் ஃபியூச்சருக்கு. ஃபியூச்சருக்கு இல்ல பாஸ்ட்க்கு போயிடுவான். பழைய இருந்த டாக்கிமிச்சிக்கு போயிடுவான். ஸ்கூல் படிக்கிற டாக்கிமிச்சிக்கு போயிடுவான். அந்த டைம்ல அவன் போயிட்டு டோமன்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு, அங்க நடக்கிற கதைய தான் நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இதுவரைக்கும் மொத்தமா 3 சீசன் வந்திருக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல. எனக்கு 3வது சீசன் மஸ்ட் ஃபேவரைட். 3வது சீசன்ல அந்த கடைசி அந்த இவன் கூடலாம் சண்டை போடுவான். லைசானா கூட. அதெல்லாம் எனக்கு மஸ்ட் ஃபேவரைட். சரி, இதுல எனக்கு புடிச்ச கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா, மைக்கி, டுராகென், சிஃபியூ, பாஜி அண்ட் மிச்சியோ. நான் டாக்கி மிச்சியோ இந்த லிஸ்ட்ல போடல. ஏன்னா எனக்கு டாக்கி மிச்சியோ அவ்வளவா பிடிக்காது. ஆனா மிச்சம் இந்த 5 பேர எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம 7த் பார்க்க போற ஆனிமே என்ன ஆனிமே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆனிமே ஹைக்யூ. இது என்ன கான்செப்ட் அப்டின்னா, வாலிபால் தான் கான்செப்ட். அதில என்ன கதை அப்டின்னா, இனாட்டான்
ஷோயோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஒரு ஸ்கூல்ல வாலிபால் டீம் இருக்கும். அந்த வாலிபால் டீம்ல ஜாயின் பண்ணுவான். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போவான். ஃபர்ஸ்ட்லயே வெளிய வந்துருவான். ஃபர்ஸ்ட்டே தோத்துட்டு வெளிய வந்துருவான். அதுக்கப்புறமா காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் டீம்ல கராசோனுன்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல ஜாயின் பண்ணி டோர்னமெண்ட்டா போயிட்டு விளையாடுறது கதை தான் இந்த ஐக்யூ. இவனுங்க டோர்னமெண்ட்டா சிம்பிள் தான் கதை. கதை சிம்பிள் தான். ஆனா இவனுங்க டோர்னமெண்ட்டா போயிட்டு விளையாடுறானுங்கல்ல, அங்க போயிட்டு விளையாண்ட மேட்சஸ்லாம் இருக்குல்ல, மேட்சஸ் தான் முக்கியம். இதுல மெயின் கேரக்டர் ஹினாட்டா. சைட் கேரக்டரா ஹினாட்டா கூடயே செட் ஆறான்னு சொல்லிட்டு ககேயாமான்னு ஒருத்தன் இருப்பான். ஹினாட்டா வந்து ஸ்ட்ரைக்கரு, ககேயாமா வந்து செட்டரு. இதுல எனக்கு புடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னா 5 பேர் இருக்கானுங்க. ஒண்ணு ஹினாட்டா ஷோயோ, ககேயாமா, சுகாவாரா, நிஷினோயா அண்ட் மியா அட்சுமோ. இந்த 5 பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த 5 பேருக்காகவே நான் இந்த ஐக்யூவ டாப் 10க்குள்ள போட்டதுக்கு ஒரு காரணம். 6த் பிளேஸ்ல பார்க்க போறது என்ன அனிமே பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சு கைசன். இது வந்து மாங்கா எப்போதுமே நான் மாங்கா படிக்க மாட்டேன். இதுக்கு மட்டும் நான் மாங்கா படிச்சேன். ஏன்னா, எனக்கு புடிச்ச கேரக்டர்ஸு ஒரு 5 பேர் சொல்றேன். அவனுங்க 5 பேர்ல ஒரே ஒருத்தன் மட்டும் தான் 2 பேர் தான் உயிரோட இருக்கானுங்க. மிச்சம் 3 பேர் காலி. அந்த 3 பேருமே எப்படின்னா, 1 மெகுமி, சுகுனாக்குள்ள இருக்காரு. 2 கோஜோ, பாதி கிட்கேட் தலைவரு. அடுத்தது சுக்குனா, அது மாரி யூஜி இட்டாடோரி இவனுங்க 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்புறம் யூட்டா. இதுக்கு அந்த சாவானுங்கல்ல நான் எப்படி மாங்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லப் போறது ஸ்பாய்லர் வேணாதவங்க அப்படியே வெளிய போயிடுங்க. கோஜோ செத்ததுக்கு அப்புறமா யூட்டா வந்து கோஜோ உடம்புக்குள்ள போவான்ல, அந்த டைம்ல தான் நான் மாங்காவே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க ஜுஜுட்சு கைசன்ல புடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கானுங்க. சரி இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் சார்சரர்ஸ்லாம் இருப்பானுங்க. அவனுங்கலாம் டீமன்ஸ அந்த க்ளோஸ் ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து இவனுங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாட்டையே அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோலாம் பண்ணாது. அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அவனுங்கள கொல்றது தான் வேல. ஆனா, அவனுங்கள கொல்றத தவிர, இட்டாடோரி யூஜி வந்து தெரியாத்தனமா ஒரு ஃபிங்கர் ஒண்ணு சாப்ட்டுருவான். சுகுனாவோட ஃபிங்கரு. ஸோ, சுகுனா வந்து இட்டாடோரி யூஜிக்குள்ள இருக்கும். அந்த இட்டாடோரி யூஜிய அந்த சுகுனாவ தோற்கடிக்கிறதும், அந்த க்யூர் ஸ்பிரிட்ட தோற்கடிக்கிறதும் தான் இந்த ஜுஜுட்சு கைசனோட கதை. ஸோ, எனக்கு ரொம்ப புடிச்ச அனிமேன்றதுனால, ஹைக்கியோட புடிச்சதுன்றதுனால நான் 6த் போடுறேன். இதுல வர ஃபைட்ஸு, அனிமேஷன்லாம் பயங்கரமா பங்கமா இருக்கும். சீசன் 2 ஷிபுயா ஆர்க்ல போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. சுக்குனா வெர்சஸ் மகோராகா சண்டைலாம் மிஸ் பண்றாதீங்க. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. மஸ்ட்டு சொல்லுவேன் நான். சுக்குனா வெர்சஸ் மகோராகா ஃபைட்லாம் நீங்க பார்க்க வேண்டியது. சீசன் 2 சுக்குனா வெர்சஸ் மகோராகா யூடியூப்ல போட்டாலே உங்களுக்கு வரும். ஸோ, அத போயிட்டு பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும். ஸோ, அதனால தான் நான் 6த் போட்டிருக்கேன். நம்ம 5த் பார்க்க போற அனிமே பிளாக் கிளவர். நான் பிளாக் கிளவர் பார்க்கலாமா வேணாமா? ஒரு 150 மேல எபிசோட்லாம் இருக்கு. பார்க்கலாமா வேணாமா? அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இதுவரைக்கும் 171 எபிசோட் வந்திருக்கு. 170 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 170 எபிசோட் வரைக்கும் நம்ம ஆஸ்டா தோக்கவே மாட்டேன். கிவ் அப் பண்ணவே மாட்டேன். கிவ் அப் அப்புட்ன்னா என்ன? கிவ் அப்பே பண்ணவே மாட்டேன். முடியவே முடியாது அப்டின்ட்டுன்னு ஆஸ்ட்ரா சொன்னதுனால, ஆஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்னா ஆஸ்ட்ரா தான். எனக்கு ஆஸ்ட்ரா அப்பா! இந்த மாரி கேரக்டர் தான் ஹார்ட் ஒர்க் கேரக்டர்னா நம்ம ஆஸ்ட்ரா தான். ஸோ, எனக்கு ரொம்ப இதுவாயிட்டேன் ஆஸ்ட்ரா. அதான் ஆஸ்ட்ரானாலயே நான் பிளாக் கிளவர் பார்த்தேன். தலைவன் போட்டு பங்கம் பண்ணியிருப்பான் பிளாக் கிளவர்ல. எனக்கு இதுல புடிச்ச கேரக்டர்ஸ் யாருன்னா ஆஸ்ட்ராவோட கூட இருப்பான் பிரதர் யூனோ. அப்புறமா ஆஸ்ட்ராவோட கேப்டன் யாமி சுகேஹீரோ. அவனுங்க க்ரூல இருக்கிறது 2 பேர். அவனுங்க டீம்ல இருக்கிற 2 பேர் லக் அண்ட் மேக்னா. இந்த 5 பேர் எனக்கு ஐய்யய்யோ! போட்டு தரம் பண்ணியிருப்பானுங்க பிளாக் கிளவர்ல இந்த 5 பேரு. ஸோ, நான் பிளாக் கிளவர்ல என்ன கதை அப்டின்னா, ஆஸ்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அந்த ஆஸ்டா இருக்க அதான் இப்ப நம்ம பிளாக் கிளவர் எதுனாலே மேஜிக் தான். அந்த மேஜிக் இருக்கிற உலகத்துல ஆஸ்டாக்கு மேஜிக்கே இருக்காது. அந்த உலகத்துல எப்படி அவன் சர்வே பண்றான் தான். இதுல ஒரு டீம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பிளாக் புல்ஸ் அந்த மாரி பிளாக் புல்ஸ் அந்த டீம் பேர்லாம் எனக்கு சரியா தெரியல. இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா, இந்த மாரி ஒரு டீம்ஸ் 9 டீம்ஸ் இருக்கும். அந்த 9 டீம்ஸ்ல யூனோ கூட இப்போ கோல்டன் டானோட கேப்டன் ஆயிடுவான். ஆனா, ஆஸ்டா வைஸ் கேப்டன் கூட இல்லாம க்ரூல தான் இருப்பான். ஏன்னா, அதுல அவன் செத்துருவான். ஆனா, யாமி சாவ மாட்டான் இன்னும். அந்த கேப்டன் வெஞ்சன்ஸ் செத்துருவான். இந்த யாமி சாவ மாட்டான். யாமி தலைவன் யாமி ஹீரோலாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிருப்பானுங்க. சண்டைனா நான் பிளாக் கிளவர் அடிச்சு சொல்லுவேன். போயிட்டு பாருங்கன்னு. ஒர்ஸ்ட் அனிமே பிளாக் கிளவர் ஒர்ஸ்ட். நான் டாப் 5 குள்ள போட்டுருக்கேன் நான். அப்பனா பார்த்துக்கோங்க பிளாக் கிளவர் இந்த மாரி ஒரு அனிமே. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச அனிமே. மேகனா லக்கு நோயில கூட எனக்கு பிடிக்கும் இதுல. நான் 5ன்றதுனால மேக்னா லக் நான் எனக்கு முன்னாடி இருக்கேன். அதனால நான் மேக்னா லக் போட்டேன். இப்போ ரீசென்ட்டா வந்த எபிசோட்ல ரீசென்ட்டா இல்ல அது எப்பயோ வந்தது. 170வது எபிசோட்ல 169லயே வந்துட்டான் நகர்த். நகர்த்தெல்லாம் மிஸ் பண்றவே. இதுக்கு மேல வர கேரக்டர் இதுலலாம் நகர்த் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். நான் மேங்கா படிக்கல இதுக்கு. ஆனா நகர்த் வந்து தலைவன் போட்டு 3 எபிசோட் தான் வந்தான். 3 எபிசோடுமே நகர்த் போட்டு தரம் பண்ணியிருப்பான். ஃபைட்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஆனா, நம்ம போயிட்டு காப்பாத்துறோம். பிளானு கரெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருப்பான் நகர்த்து. ஸோ, நான் ஒர்த்து போயிட்டு பாருங்க. நான் இது பண்ற அனிமே அண்டர் ரேட்டட் அனிமே பிளாக் கிளவர்.
ஸோ நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். எவனுமே பிளாக் கிளாவ்ன்னு சொல்ல மாட்டான். இந்த பிக் 3 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் பீஸ் அது நல்ல அனிமே தான். நான் இல்லன்னு சொல்லல. போயிட்டு பார்க்குறீங்கன்னா பிளாக் கிளாவ் பாருங்க வொர்த்து. ஸோ நம்ம 4த் பார்க்க போற ஆனிமே எதுனா, ஃபாதர் ஆஃப் தி ஆனிமே டிராகன் பால். டிராகன் பால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். டிவியில போடுவான் சின்ன வயசுலேருந்து டிராகன் பால், டிராகன் பால், டிராகன் பால் சி. நான் 2த்துமே சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஆனிமே நான் இதான் சொல்லுவேன். டிராகன் பால் தான். டிராகன் பால், டிராகன் பால் சி நான் சின்ன வயசுலயே முடிச்சிட்டேன். டிராகன் பால் சூப்பர் இப்பயே முடிச்சிட்டேன். இது என்ன கதைன்னா, கோகுன்றவன் ஒரு சையன். சையன் வந்து அந்த நாட்டுல எப்படி இருக்கான்? எல்லாம் யார் கூட இது பண்றான்? யார் கூட ஃபைட் பண்றான்? அந்த நகரத்த எப்படி காப்பாத்துறான்? பூமிய எப்படி காப்பாத்துறான்? இதுதான் கதை. இதுல இருப்பானுங்க ஃபைட். ஆனா இதுல நீங்க ஃபைட்டும் வேணும்னா டிராகன் பால கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னா, கோகுவோட பையன் கோஹான் எனக்கு பிடிக்கும். கோஹான் சூப்பர் சையன் 2 வெர்சஸ் செல்லு பெர்ஃபெக்ட் செல் கூட போட்டுருவான் சண்டை. கோஹான் போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருப்பான் சண்டையில. எனக்கு அன்னிலருந்து கோஹான்னா கோஹான் தான். அன்னைக்கு முடிவு பண்ணேன். சின்ன வயசுல முடிவு பண்ணேன். எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா கோஹான் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட்ல டிராகன் பால்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரா எனக்கு கோஹான் தான் இருக்கான். இதுல எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அத தவிர யாருன்னா, கோஹான், கோகு, வெஜிடா, கோகு பிளாக் அண்ட் ஆண்ட்ராய்ட் 17. கோகு பிளாக்கும் ஆண்ட்ராய்ட் 17ம் இப்போ தான் எனக்கு டிராகன் பால் சூப்பர்ல தான் ஃபேவரட் ஆனானுங்க. ஜமாசு ஆர்க்லலாம் கோகு பிளாக்லாம் போட்டு தரம் பண்ணியிருப்பான். ஜமாசு தான் அந்த கோகு பிளாக் உடம்ப வாங்கியிருப்பான். ஆனா, எனக்கு ஜமாசுன்றத பார்க்குறத விட கோகு பிளாக்கா பார்த்தா தான் கோகு பிளாக்கா இருக்கான். ஆனா, இந்த இதுல தேவையில்லாம அந்த ஃபிளாஷ்பேக் போட்டான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கோகு பிளாக் தான் ஜமாசு தான் கோகு பிளாக் உடம்பு எடுத்திருக்கான். ன்றபோது எனக்கு ஒரு மாரி ஆச்சு. என்னடா ஜமாசுவா இது? அப்படின்னு பார்க்கும்போது, ஆனா நான் கோகு பிளாக்கா பார்த்தேன் அவன. கோகு பிளாக் ஆனா போட்டு தரம் பண்ணியிருப்பான். அந்த ஆண்ட்ராய்ட் 17 அதே மாரி தான். இந்த டோர்னமென்ட் ஆஃப் பவர் ஆர்க்ல வந்து ஆண்ட்ராய்ட் 17 வரமாட்டான்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வரமாட்டான்னு தான் சொல்லுவானுங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் 17 வந்து அவன் அத ஜெயிப்பான். கோகு, வெஜிடா கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கடைசியில வருவான் தலைவன். ஜிரன் கூட சண்டை போடும்போது, கோகு, ஃப்ரீஸா, ஆண்ட்ராய்ட் 17 வெர்சஸ் ஜிரன் போட்டுருப்பானுங்க சண்டை. அந்த சண்டையில தான் எனக்கு தலைவன் ஃபேவரைட் ஆனான். அதே மாரி டோர்னமென்ட் ஆஃப் பவர்ல ஜெயிச்சிருப்பான் ஆண்ட்ராய்ட் 17. ச ஆண்ட்ராய்ட் 17 ஜெயிச்சு அவனோட ஆசை கேட்டிருக்க மாட்டான். அழிஞ்சதுல டோர்னமென்ட்டு. அந்த டோர்னமென்ட்ட யூனிவர்ஸ்லாம் அழிஞ்சதுல அந்த டோர்னமென்ட்ல அந்த யூனிவர்ஸ மறுபடியும் திரும்பி எடுத்துருவாங்கன்னு கேட்டிருப்பான். அதுல எனக்கு ஃபேவரைட்டான ஆண்ட்ராய்ட் 17. ஆனா முன்னாடி இருக்க ஆண்ட்ராய்ட் 17 எனக்கு பிடிக்காது. இப்போ ஒரு டிராகன் பால் சூப்பர்ல வந்தான் பார்த்தீங்களா டோர்னமென்ட் ஆஃப் பவர்ல. அந்த ஆண்ட்ராய்ட் 17 அந்த ஆண்ட்ராய்ட் 17 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால 4 டிராகன் பால். ஸோ டாப் 3க்குள்ள போவோம். நம்ம 3 பார்க்க போறது நருட்டோ. நருட்டோ ஷிப்புடன். நான் பொருட்டோவ சேர்க்கல. நருட்டோ ஷிப்புடன் தான் சேர்த்துருக்கேன். நருட்டோ என்ன கதை அப்படின்னா, நருட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு ஹோக்காகே ஆவணும். அதில என்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்றாதுன்னு தான் இந்த நருட்டோட கதை. இதில மொத்தமா கேரக்டர்ஸ்லாம் இருப்பானுங்க. கும்பல்ஸ்லாம் இருக்கும். உச்சிஹான்ற ஒரு கும்பலு, உசுமாக்கின்ற ஒரு கும்பலு, அந்த மாரிலாம் இருக்கும். அக்காட்சுகின்ற ஒரு கும்பல் அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா, நம்மளுக்கு எப்போதுமே சாசுகே உச்சிஹா, இட்டாச்சி உச்சிஹா தான். அந்த 2 பேரு போட்ட சண்டை ஆனா, அப்பா செம்மையா இருக்கும். இட்டாச்சி வெர்சஸ் சாசுகே போட்ட சண்டைலாம். எனக்கு அதெல்லாம் மஸ்ட் ஃபேவரைட். நான் உங்களுக்கும் சொல்றேன். போயிட்டு பாருங்க அந்த சண்டைய. நருட்டோன்றது ஓகே தான். ஃபைன் அனிமே தான். பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்ல அனிமே தான் நருட்டோ. ஆனா, இந்த ஓவர் ஹைப் பண்ற அளவுக்கு நருட்டோல எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியல. ஏன்னா, ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. கேரக்டர்ஸ் பயங்கரமான சைட் கேரக்டர்ஸ் இருக்கானுங்க. ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஆனா எல்லாம் ஓவர் செட் பண்றானுங்க அனிமே. எல்லாம் இந்த ஒரு அனிமேவ பார்த்துட்டு நருட்டோ தான் கெத்து. நருட்டோ தான் கெத்து. அவனுங்க எல்லா அனிமே பார்க்காதனால நருட்டோ தான் கெத்துன்றதுனால, நான் நருட்டோ எனக்கு பிடிக்கும். நான் பார்த்தேன் நருட்டோன்னு. நான் நருட்டோ பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே தான். ஓகே தான்னு இல்ல. ரொம்பவே நல்லா இருந்தது நருட்டோ. ஆனா இவனுங்க பண்ற அளவுக்கு ஹைப் எனக்கு நருட்டோல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ எனக்கு நருட்டோல புடிச்ச கேரக்டர் யார்னா சாசுகே, இட்டாச்சி, ஒபிட்டோ உச்சிஹா, கக்காஷி அண்ட் நருட்டோ உசுமாக்கி. அண்ட் மினாட்டோ 6வதா ஒருத்தன் சேர்த்துக்கோங்க. மினாட்டோ நமிகாசே. எனக்கு இல்லன்னா நருட்டோவ தூக்கி போட்டு மினாட்டோவ நான் வச்சுக்கிறேன். நருட்டோவோட மினாட்டோ ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த 6 கேரக்டர்ஸ் 6ஆவே சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த 6 அந்த 6 கேரக்டர்ஸ் தான் எனக்கு நருட்டோல பிடிக்கும். ஆனா பார்க்கலாம் அனிமே. நான் டிராகன் பாலோடயும் நருட்டோவ சொல்றேன்னா, அப்ப நருட்டோ எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஆனா இவனுங்க ஓவர் ரேட் நான் நருட்டோ 2லயே போட்டுருப்பேன். நான் ஏன் 3ல போட்டேன்னா, இவனுங்க ஓவர் ரேட் பண்ணி இது சரி நான் ஏ லிஸ்ட்லயும் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் நருட்டோவ நான் நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இவனுங்கலாம் தமிழ்ல பார்த்துட்டு இந்த நருட்டோன்னு சொல்றது அவ்வளவா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால 3 எனக்கு நருட்டோ. நம்ம 2 பார்க்க போற அனிமே டீமான் ஸ்லேயர். என்னடா சொல்ற டீமான் ஸ்லேயர் உனக்கு 2ஆடா? நருட்டோவோட உனக்கு மேல இருக்காடா டீமான் ஸ்லேயர் அப்படின்னா, ஆமா. நான் 1ஏ போட்டிருப்பேன் டீமான் ஸ்லேயர். எனக்கு அவ்வளோ பிடிச்ச அனிமே அது. நான் டீமான் ஸ்லேயர நான் விரும்பி விரும்பி பார்த்த அனிமே. நான் கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில முடிச்சிருப்பேன் எல்லா எபிசோடுமே டீமான் ஸ்லேயர். அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் டீமான் ஸ்லேயர. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்லயே அந்த தஞ்சிரோ பார்க்கும்போதே, அப்பா தலைவன் பயங்கரமா பண்றான். தஞ்சிரோ அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நிசுகோவ காப்பாத்துறதுக்காண்டி அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டீமான்குள்ள சண்டை போட்டு அந்த ஃபைனல் செலக்ஷன்லலாம் செலக்ட் ஆகி
அஷிராவெல்லாம் மீட் பண்ணி அவன் தங்கச்சிய காப்பாத்துறது போட்டது அப்பா! எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் ஓடி, செகண்ட் சீசன் முகன் ட்ரெயின் ஆர்க் ரென்கோகு செத்தது. தேர்ட் சீசன் என்டர்டெயின்மென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்ல டெங்கன் போட்டு பிளாஸ்ட் பண்ணது கியோட்டாரோவ. ஃபோர்த் சீசன் ஸ்வாட்ச்மென்த் வில்லேஜ் ஆர்க்ல முயிச்சிரோ. என் தலைவன் அவன் அந்த சண்டைய பார்த்து எனக்கு முயிச்சிரோ ஃபேனாவே மாறிட்டான். ஸோ இது என்ன கதைன்றத நான் இது சொல்றதுலயே உனக்கு புரிஞ்சிருக்கும். டீமாஸ் கூட சண்ட போடுறது தான் இதோட கதை. ஸோ இதுல எனக்கு புடிச்ச கேரக்டர்ஸ் யார் யாருன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் முயிச்சிரோ, டொமியோ காகியோ, ரென்கோகு, ஜெனிட்சு அண்ட் இனோசுகே. நான் தஞ்சிரோவ சேர்க்கல. ஆனா, எனக்கு இந்த 5 கேரக்டர் தஞ்சிரோவோட இவனுங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இதுல டெங்கன் யூசுயும் சேர்த்துக்கோங்க 6வது கேரக்டரா. ஸோ எனக்கு 6 கேரக்டரா முயிச்சிரோ, டொமியோ காகியோ, ரென்கோகு, ஜெனிட்சு, இனோசுகே அண்ட் டெங்கன் யூசுய். இந்த 6 கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி டீமான் ஸ்லேயரையும் நான் இது பார்த்துட்டேன். மாங்காவ படிச்சுட்டேன். ஆனா, நான் இப்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ வேணாம். நான் 1க்கு போறேன். நம்பர் 1 என்ன அனிமே அப்டின்னா, ஒன் பீஸ். எல்லாருக்குமே எனக்கு டோட்டலா ரொம்ப புடிச்ச அனிமே ஒன் பீஸ். எல்லாருமே நருட்டோ, ஒன் பீஸ கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எந்த அனிமேவும் நான் கம்பேர் பண்ணல. ஆனா, எனக்கு நருட்டோவா, ஒன் பீஸ் ஆனா, ஒன் பீஸ் தான் நான் கன்ஃபார்ம் நான் ஒன் பீஸ்க்கு தான் போவேன். ஆனா, என்ன ஒரு அட்வென்ச்சர். இது என்ன கதை அப்டின்னா, லூஃபின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு கிங் ஆஃப் தி பைரட்ஸ் அவன். சிம்பிள் தான். கதை சிம்பிள் தான். ஆனா, அதுக்குள்ள இருக்க அட்வென்ச்சர் ஏராளம். நான் ஒன் பீஸ் பாருங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இதுல 1000 எபிசோட் இருக்கு. 1100 எபிசோடுக்கு மேல இருக்கு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படிதான் சொன்னேன். என்னடா இது 1000க்கு மேல இருக்கு. எப்புட்றா உட்காந்து பார்க்குறது? பார்க்குறதுக்குலாம் டைம் இருக்குமாடான்னு ஒரு 30ஓ, 35 எபிசோடோ பார்த்தேன். ஆர்லாங் பார்க்ல வெறியானவன் நான். ஒன் பீஸ்ல ஆர்லாங் பார்க் யப்பா! என்னமா செஞ்சு வச்சிருக்கானுங்க. என்னடா ஆனிமேனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் ஆர்லாங் பார்க்ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணவன். கிட்டத்தட்ட நான் 3 மாசம், 4 மாசம் டைம் இது பண்ணி நான் இந்த ஒன் பீஸ பார்த்தேன். சத்தியமா நான் அந்த 6 மாசத்துல பார்த்தது ஒர்த் ஒன் பீஸ். நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போன வாரம் தான் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. 1109 எஸ்ஸாக்கு நான் இது பண்ண ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்க. நம்ம எதுக்கு ஸ்பாய்லர் பண்ணிட்டு. ஸோ இதுல எனக்கு புடிச்ச கேரக்டர் யார் யாருன்னா, ஜோரோ சான்ஜி. இது 2 பேருமே போதும். மிச்சம் எவனுமே தேவையில்ல. ஜோரோ அண்ட் சான்ஜி அந்த ஷார்ட் க்ரூல எனக்கு ஜோரோ, சான்ஜி இல்லன்னா அந்த க்ரூவே இல்ல அவ்வளோதான். லூஃபி, ஜோரோ, சான்ஜி இந்த மான்ஸ்டர் ட்ரியோ. நம்ம இந்த ட்ரியோ சொல்லனா எப்படி இருக்கிறது? ஜோரோ, சான்ஜி, லூஃபி. இன்னும் நான் 2 எக்ஸ்ட்ராவா போடுறேன்னா, ஷார்ட்ஸ் க்ரூல இருந்து போடல. ஷார்ட்ஸ் க்ரூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே. ஆனா அதுலேருந்து போடாம நம்ம வேற பக்கம் போவோமே. லா அண்ட் ஏஸ். ஏஸ் தலைவன் மெரைன் ஃபோர்ட்ல செத்தது எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதே மாரி தான் லா இப்போ பிளாக் பியர்டு கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டான் பையன் போயிட்டு. பரவால்ல இருக்கணும். லா, ஏஸ், லூஃபி, ஜோரோ, சான்ஜி இந்த 5 பேர் எனக்கு போட்டு ஆனா லா ஒரு சண்டை ஒண்ணு போட்டுருப்பான் பிளாக் பியர் கூட. யப்பா! அதுவும் நல்லாருக்கும். லூஃபி வந்து கைடோ கூட போட்டது எனக்கு புடிச்சிருந்தது. சான்ஜி வந்து குயின் கூட போட்டது புடிச்சிருந்தது. எனக்கு ஃபேவரைட் ஃபைட்னா ஜோரோ வெர்சஸ் கிங் தான். அவன் போட்டு அவன் தரம் பண்ணியிருப்பான். ஏஸ் வெர்சஸ் பிளாக் பியர்ட் போட்ட சண்டையும் நல்லா இருந்தது. ஏன்னா வேற ஏஸ் போட்டது சண்டை வந்து வேற எதுவும் பார்க்கல. ஏஸ் வெர்சஸ் பிளாக் பியர்ட் சண்டை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஜோரோ வெர்சஸ் கிங் டாப் 1. நான் இப்பயே நான் அடுத்த வீடியோ ஒண்ணு போடுவேன். டாப் 10 ஒன் பீஸ் ஃபைட்ஸ்ன்னு. அதுல நான் இப்பயே சொல்லிட்டேன் 1 ஜோரோ வெர்சஸ் கிங் தான். நான் இப்பயே சொன்னது தான் ஜோரோ வெர்சஸ் கிங் நான் 1ல தான் போடுவேன். காய்ஸ் நம்ம வீடியோ இதோடயே முடியுது. யாருக்காவது நான் போட்ட லிஸ்ட்ல புடிக்கல அப்டின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனா இது வந்து நான் இப்பயே சொல்லிட்டேன். என்னோட டாப் 10 தான். அதே மாரி எல்லாரும் கேட்கலாம். என்னடா நீ ப்ளீச் வாங்கல அப்டின்னா, நான் இன்னும் ப்ளீச் வாங்கல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் ப்ளீச்ச. ஸோ அதனால நான் இப்போதைக்கு ப்ளீச் கன்டென்ட் எதுவுமே எடுக்கல. நான் ப்ளீச் பார்த்துட்டேன் அப்டின்னா, நான் கண்டிப்பா எடுக்க ஸ்டார்ட் பண்றேன் ப்ளீச் கன்டென்ட்ட. அதே மாரி எனக்கு டாப் 10ல வந்ததுன்னா, நான் அப்படியும் சேஞ்ச் பண்ணிப்பேன். ப்ளூ லாக்க மட்டும் தூக்கிட்டு எனக்கு ப்ளூ லாக்கோட எனக்கு ப்ளீச் புடிச்சிருந்ததுன்னா, நான் ப்ளீச் போட்டுப்பேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நான் ப்ளீச் பார்க்காததுனால ப்ளீச் ஃபேன்ஸ்ல கொஞ்சம் கோவப்படாதீங்க. நான் ப்ளீச் பார்க்காததுனால தான் நான் போடல ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோ இதோடயே முடிச்சுப்போம். யாருக்குன்னா இது பிடிக்கல அப்டின்னா கமெண்ட் பண்ருங்க. நான் அடுத்த இதுல போட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இதோடயே முடியுது. நம்ம சேனல யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பாய்.